கலியுக வரதா கோவிந்தா கஷ்டம் போக்கும் கேசவா. அன்பர்களே, ஒரு வருடத்தில் மாசி மாத பிறப்பு, வைகாசி மாத பிறப்பு, ஆவணி மாத பிறப்பு மற்றும் கார்த்திகை மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வழிபடப்படுகிறது. எனவே அன்பர்களே, இந்த புண்ணிய காலத்தை தவறவிட வேண்டாம். நாளை மாசி மாத பிறப்பு. காலையில் சூரிய உதயம் ஆன பிறகு குளித்துவிட்டு திருமால் படத்திற்கு சந்தனம் இட்டு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி நமக்கு தெரிந்த பெருமாள் துதிகளை சொல்லி, இல்லையென்றால் ஓம் நமோ நாராயணா என்று 108 முறை மனதார தியானித்துவிட்டு தூப ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் செய்துவிட்டு ஆலய வழிபாடு செய்ய முடிந்தால் சிறப்பு. பகவான் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒரு சேர வழிபாடு செய்தால் வாழ்வில் உள்ள குற்றம் குறைகள் நீங்கி பொருளாதார வளர்ச்சியும் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. எனவே அன்பர்களே, வாழ்வில் புண்ணியம் சேர்க்கும் இந்த நாளை தவறவிடாதீர்கள்.